ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நம்ம கேரட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். இந்த பாருங்கள், கேரட்டை எடுத்துருக்கேன். இந்த கேரட்டை நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துகிட்டு நம்ம செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கேரட்டை நான் எடுத்தது திருவி வச்சுட்டேன். இது ஃபுல்லாக ஒரு கப்பு வந்துருச்சு. இதுக்கு தேவையான பொருள் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுடர், பால், சர்க்கரை தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். அது பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த முந்திரியை நம்ம இதில் போட்டு வறுக்கணும். வந்துச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் திராட்சையில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இந்த ஒரு கப்பு கேரட்டு துருவி வச்சு இதில் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுடலாம். நெய் ஊற்றி இது நல்லா வதக்கிட்டோம்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கப்பு கேரட் எடுத்து இல்லையா, ஒரு கப்பு பால் ஊற்றி இதில் அப்படியே வேக வச்சிடலாம். பால்லேயே இது நல்லா வெந்துடும். ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், பால்லேயே நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துடுது. நம்ம இதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். உப்பு, கேரட்டு ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் சர்க்கரை போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணது தான், அதனால் இந்த அளவுக்கு போடுறேன். அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகிலே நல்லா கேரட்டு நல்லா வெந்து குழைவாயிடுச்சு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஏற்கனவே 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நிறைய நெய் தேவையில்லை இதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் அதில் போட்டுடலாம். ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கேரட் அல்வா ரெடி. எப்படி விழுது பாருங்கள். நம்ம இது கூட நட்ஸ் எதோ போட்டுக்கலாம். கேரட் அல்வா ரெடி. டேஸ்ட் பார்க்கலாம். சூடாக இருக்குது. இப்போதைக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.